ஐயா வந்து ஒரு நடமாடும் சிவம் அப்படிங்கலாம். நம்மலாம் ருத்ராட்சம் போட்டு இவர் வண்டியிலேயே பேருந்துலேயே அந்த நம்மளுடைய ஒரு யானை இருக்குது, குட்டி யானை இருக்குது. அந்த குட்டி யானையிலேயே அப்படியே பஞ்சபூதங்களை வச்சுட்டு அவர் அப்படியே அந்த வண்டியிலேயே சிவமாக உட்காந்துட்டு அவர் நம்ம இடத்துக்கு வருவாருன்னா நம்ம நினச்சிட்டு அவரை சந்திக்கல, இறைவனாக பார்த்து சந்திக்க வச்சு வந்திருக்கார். அவரும் அந்த கருத்தை விட்டு கொடுப்பாங்க. சாமி அவருடைய கருத்தை சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. எல்லா புகழும் இறைவனுக்கு. மங்களாங்கி மங்களேஸ்வரனே ராமகிருஷ்ணன் பருவத்தின் தாய் அண்ணாமலை அண்ணாமலை அம்மாவை காசி விஸ்வநாத் சாரதி தாய் சிதம்பரராஜ சுவாமி தாய் கடம்புள்ளாகிய பரமேஸ்வரன் சிதம்பரராஜ சுவாமி தாய் அகிலத்தை காக்கும் நம்மளது கைலாயநாதரும் அம்பாலும் பத்திரகாளியும் பொள்ளாச்சி மாசாணியம்மனும் திருச்சி சமயபுரவனாயும் அனைத்து தெய்வங்களும் கூட இருந்து அலுவலிப்பு செய்து இந்த அடியேனுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை வழங்கியதற்கு இறைவன் திருவடிக்கு சிவசமர்ப்பணம் செய்கின்றேன். எல்லாம் சிவமே. அடியேன் வந்து திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாழ்வு வழி தேடி வந்து இன்று இந்த இடத்துல உட்கார்ந்து அண்ணாமலையார் வச்சிருக்காருன்னா அது அவருடைய அனுமதின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாரும் சிவநிலையில இருக்கோம், நான் சித்த நிலையில சித்தர் வழிபாட்டுல இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சிவம் ஒன்றே உண்மை, மற்றதெல்லாம் பொய்யல்ல மெய்யல்ல. பொய் மெய் என்பது சிவம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் ருத்ராட்சம் தரிக்கலாம். ஒரு ருத்ராட்சம் போட்டவரும் அடியாரலாம், லட்சம் ருத்ராட்சம் போட்டவரும் அடியாரலாம். நம்ம எல்லாரையும் பிரிச்சு பாக்குறோம், ஆனா உணர முடியல. இந்த சிவநிலைங்கிறது உணர்தல்ல மட்டும்தான் கிடைக்கும். நீங்க எதுல தேடினாலும் சிவநிலை கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எந்த தெய்வத்தை வழிபடுங்க, அதுக்குள்ள போய் சிவசிவான்னு சொல்லணும். நீங்க என்ன பூஜை பண்ணுங்க, என்ன யாகம் வழங்க, என்ன பால் அமிர்தேகம் பஞ்சாமிரதம் பண்ணி என்ன பண்ணினாலும் இறைவன் சிவசிவாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அன்பென்பதே சிவங்கிறது உள்ள வந்துடுறாரு. அந்த நிலையில ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு நிலை கொடுத்திருக்காரு. எல்லாரையும் சமப்படுத்தி பார்க்க முடியாது, ஆனா எல்லோரும் சிவன் அடியார் தான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒவ்வொரு நிலை உள்ளது. அந்த நிலையில நாம எல்லாம் ஒன்றா இருந்து எல்லா இடத்திலையும் செயல்பாடு இறைவன் நம்மளுக்கு வழிவகை செய்ய வேண்டும். இறைவன் திருவடியை பொற்பால் தொட்டு வணங்கி வாழ்கின்றேன். எல்லாம் சிவம். இறை